இவ்வளவு போராட்டம் நடந்து கொண்டிருக்குல்ல, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக எத்தனை திட்டங்கள். போன வாரம் 10 நாளுக்கு முன்னால் கோயமுத்தூரில் நடக்க வேண்டிய ஒன்றிய அரசினுடைய தேர்வு மையம் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 மையங்களில் நடக்க வேண்டிய தேர்வு மையத்தில் கோயமுத்தூரும் ஒன்று ரத்து செய்துவிட்டு மதுரை, சென்னை 2 தேர்வு மையத்தில் தான் மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும். மற்ற மாணவர்கள் எல்லாம் ஹைதராபாத்துக்கு போ, பெங்களூருக்கு போ என்று எல்லா அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு தேர்வு மையம் மாற்றப்பட்டது. யாராவது வாய் திறந்தார்களா? பாஜகவினர். இவருக்கு முன்னால் ஒரு துணை ஜனாதிபதி இருந்தார். அவர் பேரு ஜெகதீப் தன்கர். அவர் என்ன ஆனார்? மதியம் 2 மணிக்கு நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இருந்துவிட்டு வீட்டுக்கு போனார். அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அவர் என்ன ஆனார், எங்கே இருக்கிறாரு, எந்த தகவலும் தெரியாது. எங்களது கவலை எல்லாம் அதே போல சிபி ராதாகிருஷ்ணனும் ஆகிவிடக்கூடாது என்பதுதான் எங்களது கவலை. நாங்கள் பேசுவது சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் சேர்த்துத்தான். தன்கர் மறைந்ததை போல நீங்கள் மறைந்து விடக்கூடாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்லவா, உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது அல்லவா. எங்களிடம் சொல்லவில்லை, உங்களிடமாவது சொன்னார்களா தன்கரை போல உங்களை ஆக்கிவிட மாட்டோம் என்று? அது ஒரு மாய நாற்காலி, அது ஒரு மாய நாற்காலி. அமித்ஷா, மோடி கண்ணசைவில் ஒரு நிமிடம் நீங்கள் தவறாக தென்பட்டால் அடுத்த நிமிடம் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. தன்கரை விட விசுவாசமானவர் உண்டா? மாநிலங்களவை வரலாற்றில் இவ்வளவு மோசமான ஒரு துணை ஜனாதிபதி யாரும் கிடையாது. எதிர்க்கட்சிகளை அவ்வளவு மோசமாக நடத்தினார். ஜனநாயக மாண்புகளை காலில் போட்டு மிதித்தார். அவ்வளவு மோசமாக எதிர்க்கட்சிகளை நடத்திய ஜெகதீப் தன்கருக்கே இதுதான் கதி. இன்றைக்கு பாருங்க, எதிர்க்கட்சிக்கு என்ன வேலை? 65 லட்சம் ஓட்டரை, வாக்காளர்களை காணவில்லை. அதற்காகவும் நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. துணை ஜனாதிபதியை காணவில்லை, அதற்காகவும் நாங்கள் தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது.